மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை நம்பி அவரை பின்பற்றி நீங்கள் இன்றைக்கு அவரை இணைத்துக் கொள்கிறீர்கள். அவருக்காக அவர் என்னென்ன நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கே தெரியும். மகளிர் சுய உதவிக்குழு, மகளிர்களுக்கு திட்டங்கள், பஸ்ஸில் போகலாம், மாதம் 1000 ரூபாய் தராங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து காலேஜுக்கு போகிறாங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பசங்களானாலும் சரி, பொண்ணுங்களானாலும் சரி. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க மட்டும் காலேஜுக்கு பண்ணி தர்றாங்க. இப்படி நல்ல நல்ல திட்டங்களை தந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி திட்டங்கள் இந்தியாவிலே எந்த நாட்டிலும் நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் வந்து இதை போன்ற மாற்றுக் கட்சியினர்களெல்லாம் வந்து தலைவரோட திட்டங்களை நம்பி இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி எல்லாரும் வந்து திமுக இணைத்துக் கொள்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்கிறதுன்னா, நீங்கள்லாம் வந்து நம்பி அவரை வருவீங்கன்னா உங்களுக்கு மனது பிடித்த காரணத்தினால் உங்களுக்கு இருக்கின்ற நம்முடைய பிரகாஷ் அவர்களான சரி, ராமச்சந்திரன் இந்த இயக்கத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வந்த காரணத்தினால் தான் வருவீங்க. இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு மட்டும் இப்படி தான் இருக்குது. ஆக நீங்கள் எல்லாம் இன்றைக்கு அவரை நம்பி வந்திருக்கீர்கள். உங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களும் இருப்பார்கள், நாங்களும் இருப்போம். இங்கே இருக்கின்ற கழகத்தில் நூற்றம்பது எல்லாம் இருப்பாங்க. அதே போல் வார்டு செயலாளர்களும் நீங்கள் 2 பேர் இன்றைக்கி இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு உண்டான முக்கியத்துவம், உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் நான் மாவட்ட கழக செயலாளர்களுடன் பேசி ஆலோசித்து கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி செல்வோம் என்று நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,70,00,000 மதிப்பில் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பகுதியிலெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வரும்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதை வந்து இன்றைக்கு மாநகராட்சி சார்பில் கட்டி கொடுத்துருக்கோம். அதை வந்து நானும் எம்எல்ஏலாம் வந்து ஒரு கட்டி நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை தீர்த்துக்கின்ற ஒரு அரசு. இன்றைக்கி அதே மாதிரி 100 கோடி போல தலைமை மருத்துவமனை வரும். இது நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் தருகிறோம் என்று சொன்னால் இந்த மக்களுக்காக இருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால் அவர்களெல்லாம் நீங்கள் பின்பற்றி வந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக இருக்கணும் பற்றி வரவேற்று விடைபெறுகிறேன். மாநகராட்சி வார்டு 37, 44 2 வார்டுகளில் அதிமுக மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கேயும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் செயலாளர் மேயர் எஸ்.ஏ. சத்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பகுதியினுடைய மாவட்ட உறுப்பினர் ஜெமீரப்பா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய துணை மேயர் பகுதியினுடைய செயலாளர் ஆனந்தையா அவர்களே, வார்டு கழகத்தினுடைய செயலாளர்கள் குருவா அவர்களே, ராகேஷ் அவர்களே உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய கழகத்தினுடைய முன்னோடிகளை, நம்மளுடைய 2 வார்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய 37வது வார்டு செயலாளர் என்னுடைய நண்பர் பிரகாஷ் அவர்களை, என்னுடைய 44வது வார்டு நண்பர் நம்முடைய ராமச்சந்திரன் அவர்களை, அவருடைய வருகை தந்திருக்கக்கூடிய ஹனுமந்தப்பா அவர்களை, சகோதரி பிரியா உள்ளிட்ட அதிமுக மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு முதலில் என்னுடைய அன்பான ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. 4 ஆண்டு காலத்தில் என்னுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தி இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் இந்தியாவிலேயே
அது நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் இருப்பார். அப்படிப்பட்ட முதலமைச்சரோடைய செயல்பாடை நன்றாக புரிந்து அவரோட இணைந்து நாங்களும் பயணிக்கலாம் என்று நீங்கள்லாம் நினைத்து இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருப்பது உண்மையே உங்களுக்கு எல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நம்மளுடைய மேயர் சொன்னது போலையும் நம்மளுடைய சென்வீரப்பா சொன்னது போல இந்த 4 ஆண்டுகள காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லா என்ற ஒரு அற்புதமான தலைப்புல ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நன்மை இந்த ஆட்சியில கிடைச்சிருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2,15,00,000 குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட திட்டங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மகளிருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும். சில பேர் கொடுக்காம இருக்கலாம். 15ஆம் தேதியிலிருந்து அதன் படிவம் கொடுக்குறோம். யாருக்காவது விடுபட்டு இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. தகுதி இருக்க அத்தனை பேருக்கும் 15ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பம் கொடுத்து அடுத்த மாசம் கொடுத்துருப்போம். யாராவது மாசம் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எந்த மாநிலத்திலும் இல்லை. இது நாம தான் முதல்ல ஆரம்பிச்சோம். அதே போல பெண்கள் எல்லாம் இன்னைக்கு நகர பேருந்துல பயணம் செய்யறாங்கன்னா இந்தியாவிலே நாம தான் முதல்ல கொண்டு வந்தோம். நம்மளே காப்பி அடிச்சுதான் கர்நாடகால பண்ணிருக்காங்க, டெல்லியில பண்ணிருக்காங்க, போன பல மாநிலங்களில் பண்ணிருக்காங்க. அதே போல நம்ம குழந்தை காலையில ஸ்கூலுக்கு போனா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு காலையில டிஃபன் எங்க கொடுக்குறாங்கன்னா முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம முதலமைச்சர் கொடுத்தாங்க. இது வரைக்கும் யாரும் இந்தியாவிலையும் கொடுக்கல, உலகத்திலேயும் எங்க கொடுக்கல. இப்பதான் கனடா நாடு நம்மளே காப்பி அடிச்சு ஒரு நாட்டில் கொடுக்கறது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய யாரும் செய்யாத ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு எல்லோருக்கும் எல்லான்ற தலைப்புல எல்லாருக்கும் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 1000 வரும். இல்லைன்னா அந்த பெண் எங்காவது வேலைக்கு போகும், இல்ல பேருந்துல பயணம் செய்யலாம். இல்லைன்னா அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போறா, காலையில டிஃபன் இருக்கும். இல்ல இலவச மின்சாரம் கொடுத்திருப்பாங்க விவசாயத்துக்கு. இல்ல மகளிர் சுய உதவி குழுக்கள கடன் உதவி பெற்றிருப்பாங்க. இல்ல நான் முதல்வன் திட்டத்துல பலன் அடைஞ்சிருப்பாங்க. இல்ல அவங்க பசங்க யாராவது மேல் படிப்பு போனா, டிகிரி படிக்கிறதுக்கு போனா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதுல பயன் பெறுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில இங்க வந்திருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கும். இது எதுவுமே எங்களுக்கு வரலன்றவங்க இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மை நாங்க வாங்கிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் யோசிச்சு நல்ல திட்டங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர்களுடைய வழியில நாங்களும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்க எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இணைந்திருக்கீங்க. கண்டிப்பாக வருங்காலத்துல உங்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக உயரும். தமிழ்நாடு இன்னும் நல்லா வளர்ச்சி அடைய வேண்டும் என்று 2026 நீங்க எல்லாம் மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இன்னும் பல திட்டங்கள் நமக்கு வந்து சேரணும். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய டெவலப் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஓசூர் எவ்வளவோ வளர்ச்சிக்கு பாதை கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1500 கோடி 4 ஆண்டு காலத்துல நிதியை வழங்கி சாதனை படுத்தியிருக்கிறோம். இந்த ஆண்டு 1000 கோடிக்கு அறிவிச்சிருக்காங்க. நேற்று கூட சாலை மேம்பாட்டுக்காக 190 கோடி அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி ஓசூர் வந்து பெரிய ஒரு மாநகரமாக வளர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் நீங்க எல்லாம் எப்போதுமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள். கண்டிப்பாக பிரகாஷும் நம்மளுடைய ராமச்சந்திரன் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு கழகத்துல எங்களை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ஓடி வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பு வைப்போம். அரசின் சார்பாக என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கலையோ சொல்லுங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அதே போல இன்னும்
நீங்கள் எந்த நேரத்தில் என்ன இருந்தாலும், நானும் இப்படி இந்த பக்கம் தான் போயிருக்கேன், எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, மேயரும் இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு. அதனால் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ராத்திரி 12 மணியில் ஃபோன் அடிச்சு இந்த பிரச்சனை இருக்கன்னா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஓடி வந்து நிற்கக்கூடிய ஆளுங்க. மற்றவங்க மாதிரி எங்கோ ஃபோன் எடுக்காமையோ இல்லை கடிக்காமல் இருக்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் இல்லை. அதனால் தயவு செஞ்சு எல்லோருக்கும் சொல்லுங்கள், 2026 என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள்லாம் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டு மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த